வணக்கம், வந்தனம், நமஸ்தே. வெல்கம் டு our show மஞ்சள் வேல் மாலை. காலையில இருந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா பிஸியா போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டரா என்டர்டெய்னிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஷோ தான் நம்மளோட ஷோ. என்னென்ன 4 சூப்பரான செக்மெண்ட்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். நிறைய பேருக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன். இதுல இருந்து எப்படி வெளியில வருது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா யோகாசனம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இன்னைக்கு இவங்க சொல்லி தர போற இந்த ஆசனத்துல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது முத்திரை. இந்த சம்மர் சீசன்ல பண்ணக்கூடிய முத்திரைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த சம்மர் சீசன்ல நம்ம உடல் கொஞ்சம் நல்லாவே சூடாயிட்டு இருக்கும். அதை தணிக்கிறதுக்காக ஒரு எளிமையான ஒரு 2 முத்திரைகள் நம்ம பண்ணப்போம். இது தொடர்ந்து 2மே சேர்த்து செய்கிற மாதிரி இருக்கும். அதாவது தொடர்ந்து ஒரு முத்திரையை செஞ்சுட்டு மறுபடியும் உடனே இன்னொரு முத்திரையும் செய்கிற மாதிரி இருக்கும். இது சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே தாராளமாக செய்யலாம். இந்த முத்திரையை செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம எதில் வேணாலும் உட்காந்துக்கலாம். இந்த விரிப்பில் உட்கார முடிஞ்சால் உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி வஜ்ராசனம் உட்காரலாம், சுக்காசனா, பத்மாசனா, அடுத்த பத்மாசனா எதில் வேணாலும் உட்காரலாம். பெரியவங்க கீழே உட்கார முடியலன்னா நாற்காலிலையும் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நமக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம கைகளை 5 பூதங்கள் இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இப்போ எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா, நம்மளோட இந்த பண்ண போற பேரோட முத்திரை ஜலமுத்திரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஜலமுத்திரை அல்ல வருண முத்திரை அப்படின்னு. வருணம்னா நமக்கு என்னன்னா மழை அப்படின்னு தெரியும், ஜலம்னா தண்ணீர் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த முத்திரை பண்ண போறோம். நமக்கு உடம்பு ஹீட்டா இருக்கிற போது இந்த முத்திரை பண்ணாதான் நம்ம உடம்ப நல்லாவே கூல் பண்ண தெரியும். அப்போ நம்ம என்ன சொன்னோம், இது நிலம், இது நீருன்னு சொன்னோம். நீருன்னா நம்மளோட சுண்டு விரல். இந்த சுண்டு விரலையும் இந்த கட்டை விரல நுனியும் சேர்க்க போகிறோம். என்ன நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு மறக்கவே மறக்காது. ஏன்னா நம்ம நிறைய முத்திரைகள் பார்த்துட்டே இருக்கோம். அதில் இப்போ எல்லா பேரெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கோமா, எதுக்கு ஞாபகம் இருக்கிற அதுக்காக தான் இந்த 5 பூதங்களை ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த இது மோதிர விரலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். மோதிர விரல் நிலம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்போ நீரில் நம்ம கொண்டு வைப்போம். இந்த நீரை இந்த ஃபயரோட சேர்த்து வைக்கணும், நெருப்போட சேர்த்து இப்படி வைக்க போகிறோம். அதே மாதிரி இந்த கையிலையுமே சேர்த்து வைக்கணும். வச்சுட்டு மற்ற 3 விரலுமே நல்லா நீட்டி வச்சுட்டு அப்படியே திருப்பிட்டு நம்ம மடி மேலே வைக்க போகிறோம். இல்லை சில வினாடிகள் இருக்கலாம். நல்லா நம்மளோட மூச்சை கவனிச்சுட்டே இருக்கலாம். இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அப்படி இருக்கலாம். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இது செய்யும் போது மற்ற 3 விரல்கள் நல்லா நீட்டியே வச்சிருக்க மாதிரி இருக்கணும். அதுக்கு அப்பதான் நமக்கு இந்த பலன் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். எதுக்காக நம்ம இந்த நுனியில நம்ம வைக்கிறோம்னா, நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த நரம்புகள், நாடிகள் எல்லாமே முடிகிறது இந்த நுனியில தான் முடியும். அது கூட இந்த மாதிரி 5 பூதங்கள் சேர்த்து வச்சு நம்ம பண்ணும் போது அது ஒவ்வொரு பலன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முத்திரைகள் ஒவ்வொரு பலன்கள் நமக்கு தெரியும். இது எவ்வளோ நேரம் வைக்கணும்னா கண்டிப்பாக ஒரு 5 நிமிடம்லேருந்து 10 நிமிடங்கள் வச்சுட்டே இருக்கணும். நம்ம உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம முத்திரைகள் நம்ம எப்பவுமே நம்ம உட்காந்து மட்டும் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம நின்றுட்டு செய்யலாம், நம்ம ட்ராவலிங் பண்ணும்போது செய்யலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம், படுத்துட்டும் அந்த மாதிரி செய்யலாம். இதுக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அதாவது நம்மளோட வயிறு காலியாக இருக்கும் போது தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு எப்போ நமக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நம்ம செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் இது கூடவே இது வருண முத்திரை அல்லது ஜல முத்திரை, எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். இதை எடுத்துடலாம், தளர்த்திக்கலாம். இதுக்கு அடுத்து தொடர்ந்து இது கூடவே செய்ய போகிற முத்திரைகள் இன்னும் ஒரு முத்திரை. அதாவது இதே மாதிரி 5 விரல்கள் இருக்குது. இதில் சுண்டு விரல், மோதிர விரலையும் சேர்த்து இந்த கட்டை விரலோட வைக்க போகிறோம். அதே மாதிரி இந்த கையிலையுமே வைக்க போகிறோம். சுண்டு விரல், மோதிர விரல், கட்டை விரல் அதோட நுனியை சேர்த்து வைக்க போகிறோம். ஆள்காட்டி விரலும் நடு விரலும் நீட்டி இருக்கும். இதுக்கு பேர் பிராண முத்திரை.
அப்படியே திருப்பிட்டு வச்சிடலாம், மடி மேலே வச்சிடலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இல்லை சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இந்த பிராண முத்திரை வந்து நம்மளுக்கு உடல்ல வந்து நல்லாவே எனர்ஜி வந்து முழுமையாக வந்து நமக்கு தரும். இந்த பிராண முத்திரை வந்து கூடவே வந்து இது பேசிக். இப்போ எப்படி வந்து நம்ம ஆசனங்கள்லாம் செய்யும் போது வந்து ஒரு ப்ரிப்பரேட்டரி போர்ஸஸோ இல்லை முன்னாடி செய்யக்கூட அந்த ஸ்ட்ரெச்சஸோ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆசனம் செய்யணும். அது மாதிரி வந்து இந்த பிராண முத்திரை வந்து எந்த முத்திரையும் செஞ்சாலும் கூடவே வந்து இது செய்யலாம். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மெயினான முக்கியமான முத்திரை வந்து. இப்போ இது ரெண்டுமே நம்ம சேர்த்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் வந்து சூட்டை வந்து நல்லாவே தணிக்கும். சில பேருக்கு வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பிம்பிள்ஸ் வரதோ சரி, இல்லை வந்து சிறுநீர் கழிக்கும் போதும் சரி, இதில் வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். கூடவே வந்து நம்மளுக்கு அந்த ஏற்ற மாதிரி வந்து நம்மளோட கூட அந்த டயட்டும் வந்து சேர்த்து எடுத்துக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த வெள்ளரிக்காய், அப்புறமேட்டு அந்த ஜூஸஸ், அந்த சிட்ரிக் ஆசிட் ஜூஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலுமிச்சை பழம், அதுக்கப்புறம் சாத்துக்குடி, இதெல்லாம் வந்து நம்ம எல்லாமே எடுத்துக்கணும். கூடவே இந்த சம்மர் சீசனில் நம்ம சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம உடல் வந்து அதுக்கு நம்ம கவனிச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம வின்டர் சீசன் ஆனாலும் சரி, அதுக்குரிய சில முத்திரைகளும் இருக்குது, ஆசனங்களும் இருக்குது. அதாவது நம்மளோட உடல்ல வந்து சூடு ஆக்கிறதுக்குள்ள முத்திரைகளுமே வந்து இருக்குது. அது ஒவ்வொரு இதுலையுமே வந்து நம்ம மாற்றிக்கணும். ஒரு நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரியும் சொல்லி அதுக்கு நம்ம மாற்றி நம்ம செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பலன் கிடைக்கும். இந்த முத்திரைகளை வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கறது ஆசை இருந்தா மட்டும் போதாதுங்க. அதுக்காக டெய்லி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணியே தீரணும். அதுக்காக நேரம் ஒதுக்கணும். இன்னைக்கு இவங்க இந்த செக்மெண்ட்ல என்ன சொல்லி தர போறாங்க அப்படிங்கறத பார்த்து கத்துக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸோட, அதாவது ஒரு ரீகாலோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போ பார்த்தாலும் சென்டென்ஸ் நம்ம பேசிக்கிட்டும் இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறத ஹோப்ஃபுல்லா நீங்க பேராகிராஃபா வந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னமும் பிகினர்ஸா இருக்கீங்கன்னா நோ ப்ராப்ளம், நீங்க சென்டென்ஸாவே எழுதி பழகுங்க. ஸோ அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. பிகாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொண்டு வரீங்களோ, ஸோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஸ்கில் வந்து டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ நாங்கள்லாம் பிகினர்ஸ்ல இருக்கும் போது எங்களுக்கான இங்கிலீஷ் டீச்சர்ஸ் எங்களுக்கு நிறைய சென்டென்ஸ் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு இங்கிலீஷ் டீச்சர்ஸ் ஆர் கமிங் அப்படின்னா they'll be providing 50 to 100 சென்டென்சஸ் கொடுத்துட்டு அதுல இருந்து எல்லாத்தையும் மாத்தி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ப்ராக்டிசிங் பண்ண வில் கெட் மச் திங்ஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களுமே நிறைய சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், இல்லை ஏற்கனவே எதை பத்தி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா காலங்கள், டென்சஸ்ங்கிறத பத்தி பார்க்குறோம் இல்லையா? ஸோ டென்சஸ் காலங்கள்னு கொண்டு வரும்போது எப்படி கொடுக்குது, ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர், இந்த மாதிரியான டென்சஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, நிகழ்காலத்தில் இருக்கு. பாஸ்ட்டுங்கும் போது நமக்கு எப்படி இருக்கு, முடிஞ்ச விஷயங்கள் அப்ப இறந்த காலத்துல இருக்காது. அப்ப ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து எதிர்காலத்துல இருக்கக்கூடியது. ஸோ அப்படி இருக்கிறத நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒவ்வொன்றா இருக்கக்கூடியதுமே பெர்ஃபெக்ஷன்ஸா எப்படி சொல்லலாம், கண்டினியூஸா எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அப்படிங்கிறத பெர்ஃபெக்ஷனல், கண்டினியூஸ், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அதுலேயுமே பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்னு பெர்ஸ்பெக்டிவ்ஸோட நம்ம கொண்டு வரும். ஸோ எந்த கேள்விகளை, எந்த பதில்களை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸோட எடுத்துட்டு வரும் இல்லையா? ஸோ இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் மாடுலேஷன்ஸ் அப்படிங்கிறதான். நம்ம பேசுறதுக்கு நம்ம எப்படியெல்லாம் மாற்றிக்கிறோமோ அப்படியெல்லாம் நம்ம மாற்றிட்டு இந்த கிராமரோட ரூல் பிரகாரம் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான காலம், இன்னைக்கான ரூல், அதுவும் குறிப்பாக நம்மளுடைய ஆக்ஷன் கில்லர் இருக்கார் இல்லையா, அவர் தான் ஹைலைட்டடான வார்த்தை இல்லையா? நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கிறோமோ அவர் தான் அந்த சென்டென்ஸை முழுமையடைய செய்வார். ஸோ அவருங்க யாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறது. அதில் விச் இஸ் இண்டிகேட்டிங் நாட் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு எழுதியாச்சு. அடுத்தது வேர்ப். என்ன வேர்ப்? ரொம்ப சிம்பிளான வேர்ப் தான், நம்ம யூஸ்வலாக எழுதுறது தான். சிம்பிள் வேர்ப்ஸை எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் சென்டென்சஸில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கொடுத்தாச்சு. ஸோ ப்ரெசென்ட்டில் வரும்போது மேக் அப்படிங்கிறது தான் இருக்கு.
ஸோ மேக்குங்கிறது ரொம்ப சிம்பிள் இல்லையா? அந்த ரொம்ப சிம்பிள்ங்கிறது எங்க, அந்த மேக் வந்து எங்கனாலும் பயன்படுத்தலாம். ஒரு குக் பண்ற இடத்துலயோ, ஒரு சமைக்கிற இடத்துலயோ, இல்லை ஒரு பாட்ரி பண்றீங்க, இல்லை ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்றீங்க, எனிதிங் த மேக்கிங் விச் இஸ் யூ ஆர் யூசிங் அப்படிங்கிறது தான். ஸோ மேக் அப்படிங்கிறது வந்து செய்ய. இதே மாதிரி நம்ம டூலையும் பார்த்துருப்போம், செய் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அது வந்து ஆக்ஷன், டூயர் ஆஃப் த ஆக்ஷன். இதுவுமே ஆக்ஷன் தான், பட் த டிஃபர். டூ மேக் இஸ் அ டிஃபர். ஸோ மேக் செஞ்சாச்சு. அண்ட் தென் V2 and V3 வந்து இண்டிகேட்டிங் மேடு. ஸோ மேடுங்கிறது என்ன சொல்றாங்கன்னா செய்யப்பட்டது. ஏன் இது செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்கன்னா, மேக் மேட் மேட் அப்படின்னு வரும்போது V2 and V3 வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அந்த மேக் மேட்னா நீங்க ஏற்கனவே என்ன செஞ்சீங்க, ஸோ எந்த மாதிரி செய்திருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் இல்லையா? அதனால தான் செய்யப்பட்டது, இல்லை செய்தார் அப்படி கூட நீங்க சொல்லிக்கலாம். ஸோ அப் டு யூ. ஸோ மேக் மேட் அப்படிங்கிறது ஒர்க் ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எங்க வரலாம்? சப்ஜெக்டுக்கு வரலாம். ஸோ சப்ஜெக்ட்ல வரும்போது I, we, you, he, she, they, it. இவங்கெல்லாம் சப்ஜெக்டோட ரோல்ல இருக்காங்க, verb ஃபார்ம் இருக்காங்க. தென் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வந்து ரூல். என்ன ரூல்ல இருக்கும்னா சப்ஜெக்ட் எடுத்தாச்சு. இவங்களை ஃபாலோட் பை ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால யார் யாரை பயன்படுத்த போறோம். ஸோ அப்போ வில் ஆர் ஷல். தென் பெர்ஸ்பெக்டிவ், நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் விச் இஸ் இண்டிகேட்டிங் நாட். தென் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுனால ஹாவ். தென் V3. V3ங்கும் போது இண்டிகேட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இதுதான் நமக்கு வருது. ஓகே, ரூல் இஸ் ரெடி. இப்போ ரூல் ரெடி, வெர்ப் ஃபார்மும் ரெடி, நமக்கு சப்ஜெக்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? சென்டென்ஸ் எழுதும். எக்ஸாம்பிள், சப்ஜெக்ட் தே ஷல் நாட் ஹாவ். ஸோ தே வில் நாட் ஹாவ்னு எழுதிக்கலாம், தே ஓன்ட்னு எழுதிக்கலாம். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக வில் ஓன்ட்னு எழுதுறதால ஷல் யூஸ் பண்ணாதனால உங்களுக்கு ஷல் யூஸ் பண்ணி காட்டுறேன். தே ஷல் நாட் ஹாவ். V3 வந்து மேட். தே ஷல் நாட் ஹாவ் மேட்னா அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். முடிஞ்சிச்சு. எதை செய்திருக்க மாட்டார்கள் நீங்க சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லலாம். ஸோ அப்போ ஸோ தே ஷல் நாட் ஹாவ் மேட் ஃபூல் ஆன் ஹிம். ஸோ என்ன மேம், எப்போவுமே ஒரு பொருளை செய்திருக்க மாட்டார்னு சொல்றீங்க, ஆனால் இங்கே வந்து ஃபூல் ஆன் ஹிம். ஃபூல்னா இல்லை, நமக்கு முட்டாள் இல்லையா? ஸோ அப்போ என்ன சொல்றாங்க? அவர்களை, அதாவது அவனை, இந்த ஆன் ஹிம் அப்படிங்கிறது வந்து அவர்கள் அவரை முட்டாளாக்கியிருக்க மாட்டார்கள் அப்படிங்களா. இங்கே வந்து நீங்கள் அவனைன்னு சொல்லலாம், இல்லை அவரை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ பிகாஸ் இவங்க யார் வராங்க? இன்டைரக்டாக வராங்க, இவங்க டைரக்டாக வராங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவர்கள் ஆன் ஹிம் இல்லையா, அவரை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்க. செகண்ட் ஃபூல் அப்படிங்கும் போது முட்டாள் இல்லையா. ஸோ ஆன் ஹிம், அதாவது ஃபூல் அப்படிங்கும் போது முட்டாள் ஆக்கியிருக்க. இப்போ ஷல் நாட் ஹாவ் மேட் இருக்கும் போது மாட்டார்கள். ஷல் நாட் அப்படின்னும் போது ஸோ அவர்கள் அவரை முட்டாள் ஆக்கியிருக்க மாட்டார்கள். ஸோ அந்த ஃபூல் அப்படிங்கிறது விச் இஸ் இண்டிகேட்டிங் டு த மேட் அப்படிங்கிறது தான். அப்போ மேட் ஃபூல் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடம் வந்து யார் சொல்லுவோம் அப்படின்னா மேட் ஃபூல் அப்படிங்கிறது தான். ஸோ ஏன்னா அவங்க அந்த விஷயத்த செய்யலை இல்லையா. ஸோ அந்த செய்யலை அப்படிங்கிறத வந்து they are joining together of that. ஸோ டுகெதர் அவங்க சேர்த்து சொல்றாங்க. இப்போ இதுவே நீங்க வந்து ஒரு பொருளை சொல்றீங்க அப்படின்னா யூ கேன் சே ஸோ செய்யப்பட்டது, செய்தார், செய்யவில்லை, அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். பட் ஆனால் we are not mentioning as a என்னது ஒரு ஆப்ஜெக்டை பத்தி நம்ம சொல்லலை, யாரோ ஒருவரை பத்தி சொல்றோம். அந்த ஒருத்தரை வந்து அவங்க ஃபூல் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்றோம். ஸோ அதுதான் நம்ம என்ன பண்றோம். ஸோ இந்த இடத்துல ஒரே லைன்ல நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இன்னைக்கான verb form மேக், மேட், மேட் அப்படிங்கிறத வச்சு நம்ம இங்கே சென்டென்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ நீங்களுமே ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த செக்மெண்ட் மூலமா டெய்லி புதுசா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில இன்னைக்கு இவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா?
வாங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். போலார் பியர், அதாவது பனிக்கரடிகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு மனிதர்களை விட 2500 மடங்கு ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஈஸியா அதால ஸ்மெல் பண்ண முடியும். இந்த ஒரு சக்தி மட்டும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 15,000 கிலோமீட்டருக்கு தாண்டி யாரு கறிக்குழம்பு வச்சாலும் நம்மளால ஸ்மெல் பண்ண முடியும். சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன். ஆனா நிஜமாவே இதால ரொம்ப ஈஸியா ஸ்மெல் பண்ண முடியும். ஆனா ஒரு கொடுமை என்னன்னா, இது இருக்கக்கூடிய இடத்துல அந்த அளவுக்கான ஸ்மெல் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பனிகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இடம் தானே. அதுலேயுமே முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இறைகளை ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் இந்த பனிக்கரடி மட்டும் இங்கே வந்துச்சு அப்படின்னா எத்தனை ஸ்மெல் அதுக்கு கன்ஃபியூஸ் ஆகுமோ அப்படிலாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம். ரொம்ப தனித்தனியாக அந்த பனிக்கரடிகளால் ஸ்மெல்லை பிரித்து சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால நம்மளுடைய இம்யூனிட்டியெல்லாம் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும் போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ யார் தான் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கா? இட்ஸ் மாடர்ன் வேர்ல்டு. அதனால் எல்லாருமே கஷ்டத்தோடு தான் இருக்கும். அந்த கஷ்டம் அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஸ்ட்ரெஸ் உங்களுடைய ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் செயலிழக்க கூட வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்கும்போது ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. இதை நம்ம குறிப்பாக பேசணும்னு வச்சுக்கோங்க. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசால் மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாம் உள்ள பாடியில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்களாம். அப்போ என்ன ஆகும், நம்மளுடைய இம்யூனிட்டி செல்ஸ் எல்லாம் இருக்குல்லையா, அதெல்லாமே ஓரளவுக்கு பவர் இழந்து நின்றுமா. ஆனால் இந்த இம்யூனிட்டி செல்ஸோடைய வேலையே என்ன, தேவையில்லாமல் ஏதாவது நம்மளுடைய பாடிக்குள்ளே வருதுன்னா அதை போய் அழித்து அப்படியே அஃபெக்ட் பண்ணி முடித்து அதை அப்படியே கரைச்சிடணும் அப்படின்றது தான். இது வீக் ஆகும்போது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வேற ஒருத்தருடைய உடம்புல தான் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது பாக்டீரியா அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது உடனே நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் போய் அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணும். அதனால் மேபி இந்த ஆப்ரேஷன் ஃபெயில் ஆகிறதுக்குலாம் சான்ஸ் இருக்கான். ஸோ அதனால் இதை பண்ணுறதெல்லாம் சொல்கிறாங்க. இதை படித்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே நல்லா தான் இருக்குது கேட்குறக்கு அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான டைம்லேயே கொடுப்பாங்களாம். அதுக்கு ரீசன் என்னென்னா, அப்போ நம்மளுடைய இம்யூனிட்டி செல்ஸ் எல்லாமே பவர் இழந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம டெய்லி ஆகிறோமே, அப்போ நம்ம பாடியில் எந்த அளவுக்கான மாற்றங்கள் வரும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ண பாருங்கள். அண்ட் இந்த ஸ்ட்ரெஸ் கூட நிறைய பேருக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும் போதே பயங்கர கஷ்டமாக இருக்குது. உலகத்துலேயே ரொம்ப நீளமான கார் எது அப்படின்னு கேட்டால் அது 100 அடிக்கு நீளம்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கார் இருக்குது. அதுதான் அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்ற இந்த கார். ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளேயே ஒரு மினி ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஒரு ஃபுட்பால் கோர்ட் இருக்குது, இவ்வளோ ஒரு எலிபேட் கூட சின்னதாக வச்சுருக்காங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப லக்ஸூரியஸ் நிறைஞ்ச ஒரு கார். இதை நாங்கள் பண்ணுறோம் பாருங்கள் அப்படின்றதுக்காகவே ஒரு டாஸ்க்காக எடுத்து இந்த காரை பண்ணாங்க. அண்ட் நிஜமாகவே இந்த கார் பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பிரச்சனை என்னன்னா, இது எந்த ஸ்ட்ரீட்லையும் ஓட்ட முடியாது. குறிப்பாக சென்னையில் இந்த காரை ஓட்டினா எப்படி திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த கார் எல்லா லக்ஸூரியஸ் பீப்புளுக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீம் கார் அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலேயே அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்னு சொல்லி அந்த காருக்கு பேர் வச்சுருக்காங்க. அட் அ டைமில் 75 பேர் இந்த காரில் ட்ராவல் பண்ணலாமா. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நீளமான ஒரு கார்னு தான் சொல்லணும். ஜெயண்ட் கோல்டன் கிரவுன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ். என்னடா இது பேர் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். உடனே ஃபாக்ஸு, அப்போ ஃபாக்ஸை பற்றி தானே அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது. வௌவாலை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். அதுலேயும் குறிப்பாக இந்த வகையான வௌவாலை பார்த்தா நீங்கள் அங்கேயே மயங்கி விழுந்துருவீங்க. ஏன்னா அதோடைய ரெக்கை மட்டுமே 6 அடிக்கு இருக்குமா. அந்த அளவுக்கு மிக நீளமான ரெக்கை உடைய ஒரு வௌவால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வகையான வௌவால். இந்த வௌவாலை நிறைய பேர் பார்த்ததே கிடையாது. பார்த்தவங்க எல்லாரும் பயங்கர டெரராக இருந்துச்சுங்க. அதை பார்த்ததுமே மயக்கம் வந்துருச்சுங்க. அவ்வளோ டெரராக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய அழகு அப்படின்றத தாண்டி இது ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு பயமாகிறதுக்கான ரீசனே அது கருப்பாக இருக்குது, ப்ரௌனாக இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இந்த பெர்ஸ்பெக்டிவே என்னென்னா அதோடைய விங்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். அதை பார்த்தாலே பயம் வரும். இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப ரொம்ப ஹைட் அதிகமாக இருக்கக்கூடிய மவுண்டன் எது அப்படின்னு கேட்டால் அது மார்ஸில் இருக்கக்கூடிய ஒலிம்பஸ் மவுண்டன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம எப்படி மவுண்ட் எவரெஸ்ட் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருக்கும், அதே மாதிரி ஒலிம்பஸ் அப்படின்ற மவுண்டன் தான் மார்ஸ்லேயே ரொம்ப பெரிய மவுண்டனா. அதை வேற அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இங்கே இந்தியாவுக்குள்ளேயே சுற்ற முடியல, இல்லை அர்த்துக்குள்ளே சுற்ற முடியல, இவங்க சோலார் சிஸ்டம் சுற்றி அதில் இருக்கக்கூடிய மாஸ்லேயும் வேறு தனியாக சுற்றி பார்த்துருக்காங்களேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மெஷர்மெண்ட்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததில் இந்த பிரபஞ்சத்திலே ரொம்ப ஹைட்டானது மார்ஸில் இருக்கக்கூடிய இந்த மவுண்டன் தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay. Take care. இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வேல்மாலை ஷோல நீங்க பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வண்டர்ஃபுல்லான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and மஞ்சள் வேல்மாலை team.